நாம் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களுக்கு எதிரான காரியங்கள் நடக்கலாம். எல்லாவற்றின் கடைத்தொகையிலும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நான் வணங்குகிற கர்த்தரோ உண்மையுள்ள கர்த்தர். இது 2 தெசலோனிக்கேயர் 3:3 வாசிக்கிறோம். கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்ளுவார். இந்த உலகத்தில் காரியங்கள் நமக்கு சாதகமாக நடக்கலாம், பாதகமாக நடக்கலாம். ஆனாலும் கர்த்தர் நம்மை காக்கிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் முதலாவது தனக்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இரண்டாவது கர்த்தர் தன்னுடைய வார்த்தைக்கு உண்மை உடையவராய் இருக்கிறார். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாய் இருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவுமே வந்தேன். அந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்வில் நிறைவேறத்தக்கதாய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எல்லா பாடுகளையும் அவர் சுமந்து இப்பொழுது பரலோகத்திலே பரமபிதாவின் வலது பாரிசத்தில் அவர் வீற்றிருக்கிறார். இன்று பரிசுத்த ஆவியானவராய் அவர் நம்மோடு கூட அந்த வார்த்தையை மிகவும் சமீபமாய் நம்முடைய இருதயத்திலும் நம்முடைய வாயிலும் அவர் வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, இன்று உன்னுடைய நீதியாய் என்னுடைய நீதியின் படி அல்ல, அவருடைய நீதியின் படி கர்த்தர் நம்மை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தர் நம்மை எல்லா தீங்கிற்கும் விலக்கி காப்பார்.